தாவரங்கள் நீர்வாழ் உயிரினங்கள் அனைத்தையும் ஆளும் உரிமையை நமக்கு அருளினார். உலகில் மக்கள் தேவ அன்பை மறந்து ஏகமாய் கெட்டு போயிருக்கையில் நம்மை மீட்க நம்மை ரட்சிக்க தாம் ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்தில் ஜெனிப்பித்து நம்மை ரட்சித்து தமது அன்பை வெளிக்காட்டினார். நியாய சாஸ்திரி ஒருவர் இயேசுவை சோதிக்கும்படியாக நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்ட பொழுது இயேசு அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 22வது அதிகாரம் 37, 39, 40வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்துமாவோடு உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இரண்டு காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் வெளிப்படுத்துகின்றார். இந்த பூமியை ஆண்டவர் சிருஷ்டித்தார். நம்மை தாயின் கருவிலே உருவாக்கின நாள் முதல் இந்த நாள் வரையிலும் அவருடைய அன்பு நம் மீது வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாம் தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாய், தேவனை முழு மனதோடு முழு இருதயத்தோடு நாம் தேவனை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்கின்றோம். இரண்டாவது கற்பனை, நம்மில் எவ்விதமாய் நாம் அன்பு பாராட்டுகின்றோமோ அதே போல மற்றவரிடத்திலும் நாம் அன்பு பாராட்ட வேண்டும். அருட்தந்தை ஃபாதர் இயேசுதாஸ் அவர்கள் கடந்த நாட்களிலே என்னை தொலைபேசியில் அழைத்து 4ஆம் நாள் நடைபெற இருக்கின்ற இந்த திருவிழாவிலே நீங்கள் சிறப்புரை வழங்கும்படியாக என்னை அழைத்துக் கொண்டார்கள். அது நிமித்தமாய் அவருடைய அன்பு என் மீது வெளிப்பட்டது. நம்முடைய அன்பு நம்முடைய குடும்பத்தை, குடும்ப உறுப்பினர்களை சார்ந்தது மட்டுமில்லாமல் இந்த உலகத்தில் உள்ள மற்ற மனிதர்கள் மீதும் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இரண்டாவது கற்பனையாக இருக்கிறது. நாம் தேவனை நேசிக்கிறோம், அன்பு பாராட்டுகின்றோம். இந்த ஒவ்வொரு நாள் நடைபெறுகிற திருவிழாவில் நடைபெறுகிற நிகழ்வுகளை நாம் தவறாமல் கலந்து கொண்டு தேவனை கனப்படுத்துகின்ற பிள்ளைகளாய், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகின்றோம். அதே போல நம்மில் நாமே நாம் அன்பு பாராட்டுவதை போல தேவன் படைத்த இந்த பூமியிலே மற்றவர்கள் மீதும் நீங்கள் அன்பு பாராட்டும் போது தேவன் இந்த பூமிக்குரிய வாழ்வை நீங்கள் முடித்து அவருடைய பரம ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்கும் போது நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் உங்களுக்கு அருளப் போகின்றார். அல்லேலூயா. ஆகவே இச்சிறப்புரையின் வழியாய் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், தேவன் மீதும் அன்பாய் இருங்கள். நீங்கள் உங்கள் மீது அன்பு பாராட்டுவதை போல மற்றவர்கள் மீது நீங்கள் அன்பு பாராட்டும் போது தேவன் உங்கள் வாழ்வில் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை தருவார். ஆமென்.